இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் சலுகைகளை மிகவும் குறைத்து நாட்டின் நலன் காக்க ஆண்டுபக்ஷ கட்டிய முன்வந்துள்ளார்கள். இதில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சுத்தமான இலங்கையை கிளீன் ஸ்ரீலங்கா அமைக்கும் முயற்சியில் மிகவும் கவனம் செலுத்தியுள்ளனர். அன்றகுமார திசாநாயக்க அவர்களால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் மூலம் எங்கள் நாடு பெரும் முன்னேற்றம் அடையும் என நாம் எதிர்பார்க்கிறோம். இன்று நாம் பேசுகின்ற பட்ஜெட் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எங்களுக்கு தெரியும், கம்பளையிலிருந்து நுவரெலியாவிற்கு செல்வதற்கு 50 கிலோமீட்டர் இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆக கூடுதலான டூரிஸ்ட் வரக்கூடிய நகரமாக கம்பளை இருந்தாலும் கம்பளை நகரில் இதுவரை ஒரு ட்ரை டாய்லெட் கூட இல்லாத நிலைமையைத்தான் இந்த நாட்டு முன் இருந்த அரசாங்கங்கள் ஏற்படுத்தி உள்ளது. உங்களுக்கு தெரியும், அதே போல அம்புலுவாவை நகரிற்கு மாபெரும் டூரிஸ்ட் மக்கள் வரக்கூடிய இடமாக இருக்கின்றது. அங்கே ஒரு கம்பளை நகரத்தை பொறுத்தவரையில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் ஏற்படவில்லை. அதே போன்று 76 வருடம் ஆட்சி செய்த கம்பளை பிரதேசத்தில் குடிநீருக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரதேசமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், பிரதம மந்திரி ஒருவர் கூட இருந்த தொழுவே பிரதேசத்தில் கூட இந்த நிலைமை காணப்படுகின்றது. அதனால் தான் இந்த முறை தங்களின் அயவேய் வரலாற்றில் ஆக கூடுதலான நிதியை தண்ணீருக்காக எங்கள் ஜனாதிபதி ஒதுக்கியுள்ளார். அதே போல இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் சலுகைகளை மிகவும் குறைத்து நாட்டின் நலன் காக்க ஆண்டுபக்ஷ கட்டிய முன்வந்துள்ளார்கள். இதில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சுத்தமான இலங்கையை கிளீன் ஸ்ரீலங்கா அமைக்கும் முயற்சியில் மிகவும் கவனம் செலுத்தியுள்ளனர். அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மை பராமரிப்பில் முன்மாதிரியாக செயல்பட்டு இது எங்கள் நாட்டின் சமுதாயத்தை முற்றிலும் மாற்றி அமைக்க உதவும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அக்குருணை பியாவோய உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கள் MP ரியாஸ் ஃபாரூக் அவர்களுடன் நாங்கள் இன்னும் சில மந்திரிகளும் அக்குருணைக்கு விஜயம் செய்து அக்குருணை பிரதேச வெள்ள சந்தர்ப்பத்தை பார்வையிட்ட போது அங்கே ஒரு இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன், 1,72,000 கொடுத்து ஒரு மணல் போடக்கூடிய ஒரு இடத்தை, ஒரு சின்ன ஒரு இடத்தை அரச உத்தியோகர்கள் தெரிவு செய்துள்ளார்கள். அப்பொழுது நாங்கள் வினவே போது 72,000 1,72,000 ஒவ்வொரு மாதமும் கொடுக்கதா சொன்னார்கள். அப்பொழுது நான் அந்த அதிகாரியிடம் கேட்டேன், இந்த மணல் எவ்வளவு தொகைக்கு இருக்கின்றது என்று. அப்பொழுது அவர் கூறினார், 1,50,000 பொறுமதியுள்ள மணல்கள் இங்கே குவித்து வைக்கப்பட்டுள்ளது என்று. அப்பொழுது நான் சொன்னேன், இந்த மணலை நீங்கள் சும்மா கொடுத்து விட்டு இந்த இடத்துக்குரிய கூலியை ரத்து செய்தால் கூட அரசாங்கத்துக்கு பெரியொரு பெரும் பணம் மீதியாகும் என்று கூறிய போது அந்த அதிகாரி மௌனமாக இருந்தார். அதே போல சில இடங்களில் முன்பு இருந்த அரசு அதிகாரிகள் இது போன்ற தவறான உடந்தைகளுக்கு இருக்கிறார்கள். அதனால் குருணை பிரதேசத்தில் வெள்ளம் மிகவும் அதிகமாக மக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. வருடத்திற்கு 30 கோடி அளவு நஷ்டம் ஏற்படுகின்றது. அது சம்பந்தமாக மிகவும் கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு எங்கள் அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல முக்கியமாக தேவையுடையோரை அடையாளம் காணும் வகையில் கொடுப்பனலை கொடுக்கவும், அதே போன்று முதல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான அதிக வட்டிய மானியத்துக்கும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எமது அரசாங்கத்தின் வாழும் தேவையுடைய மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை வைத்துள்ளமை மனதுக்கு சந்தோஷம் தருகின்றது. மேலும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்முறையை ஊக்குவித்தல்,
பொது போக்குவரத்து, கிராமப்புற அபிவிருத்தி, விவசாய புத்துணர்ச்சி, உள்ளூர் தொழில் ஆராய்ச்சினை வாணியமாக்குதல் மற்றும் தடையற்ற உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி ஆகியவற்றும் வளங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதன் மூலம் நாட்டில் அபிவிருத்தி பெறும் அதிபர்த்தி அடையும் என எதிர்பார்க்கிறேன். அரசு ஊழியர்களின் ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் 24,250 ரூபாயில் இருந்து 40,000க்கும் அதிகமாக 15,750 இதனால் கட்டமாக நாட்டின் பொருளாதார நிலை கருதி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மலைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 7,583 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மலைய மக்களின் வீட்டமைப்பு வசதிக்காக 4,206 மில்லியன் ரூபாயும், மலைய தமிழ் இளைஞர்களின் தொழில் பயிற்சிக்காக 2,450 மில்லியன் ரூபாய் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த தடவை 1,700 ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்மொழிந்தது. அதே போன்று கண்டி குட்சட் பஸ் தரிப்பிட அபிவிருத்திக்காக 707 பில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது. பஸ் கொள்வனுக்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயத்துக்கு 54,000 மில்லியன் ரூபாவும், கல்விக்கு 12 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலன் கருதி டமுல்லையில் குளியல் அறைகள் அமைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவுக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% ஒதுக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கியமான பங்கு காணப்படுகிறது. ஆண்டின் மற்றும் சேவைகள் ஏற்றுமதியில் $19 பில்லியனுக்கும் அண்மித்த ஒருபோதும் இல்லாத உயர்வினை அடையலாம் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த 76 வருட காலத்தில் மக்களின் அடிப்படை தேவையான பாதை, மின்சாரம், தண்ணீர் கூட சென்ற அரசாங்கங்களால் மக்களுக்கு தேவையான அளவு கொடுக்க முடியாத நிலைமையில் தான் இந்த முன்னைய ஆட்சியாளர்கள் இருந்துள்ளார்கள். அடுத்ததாக கலவரைப்பட்டி சுங்க கண்காணிப்பு நிலையம் மற்றும் புளூ மண்டல் சரக்கு போக்குவரத்து பூங்கா காடி கையகப்படுத்த செயல்முறை மற்றும் ஆரம்ப ஆயத்த பணிகளுக்கு ஆதரிப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், NLB தோட்டங்கள் மற்றும் ரைகம ஃபார்ம் போன்ற ஹரி ஜெயவர்தன அவர்கள் விற்பதற்கு முடிவு செய்திருந்தார்கள். எமது அரசாங்கம் இன்று ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் இதை இன்று விற்றிருப்பார்கள் என கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததா, கம்பளை நகரம் என்பது மிக முக்கியமாக வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கம்பள நகரத்தில் நாங்கள் வருங்காலத்தில் டூரிஸ்ட் ஹோட்டல்கள், அதே மாதிரி ஸ்பைஸ் கார்டன்கள், அதே மாதிரி தேவையான அனைத்து முக்கியமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலம் பாரிய முயற்சியை எடுக்க உள்ளோம். ஏற்கனவே வரும் காலங்களில் கம்பளைக்கு முக்கியமாக எங்கள் ஜனாதிபதி கூடுதலான நிதிகளை ஒதுக்கி சம்வர்த்தன வேலைகளை செஞ்சு தருவார்கள் என எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக இந்த முறை கிட்டத்தட்ட 30,000 பேரை அரசாங்க சேவையில் அமர்த்தவும் எமது அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதே போல இலங்கை வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், அரச உத்தியோகர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் சுயேட்சம் ஏற்பட வழிவகை சென்றுள்ளது. அதே மாதிரி கண்டி மக்களை பிரதிநிதி என்ற வகையில் கண்டி கொழும்பு அதிவேக பாதை நிர்மாண பணியின் ரமுக்கனை வரையான நிர்மாணிப்புக்காக பணம் ஒதுக்கியுள்ளமை கண்டிவாழ் மக்களின் பொருளாதாரத்தில் மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இந்த வரவு செலவு திட்டத்தில் நகர அபிவிருத்திக்காக பெரும் பணம் உயர்த்தப்பட்டுள்ளமையும் முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. ඒවගේම කියන්න මම කැමති ගම්පල නගර කියන්නේ විශේෂ නගරයක්. ටුවරිස්ට් සංචාරකයෝ උගාක් මිනිසු
එන ප්‍රදේශයක් වන බැවින් ගම්පල නගරේ මෙතක් කාලය ඩ්‍රයි ටොයිලට් එකක් හරි නැති තියෙන තත්ත්වයක් තමයි තිබිලා තියෙන්නේ. අපි ඉදිරියේදී බලාපොරොත්තු වෙනවා ස්පේස් ගාඩන්, ඒ වගේම ටුවරිස්ට් හෝටල්, ඒ වගේම පාරවල් අඹුලාව ප්‍රදේශය කියන්නේ ලංකාවේ විශේෂ සුවිශේෂ ස්ථානයක්. ඒවට අපි ඉදිරි කාලයේදී සියලුම සංවර්ධන වැඩ කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඔයාලා දන්නවා ගම්පල ඉඳලා නුවරඑළියට කිලෝමීටරක දුරක් තියෙනවා. ගම්පල නගරේ ඉඳලා කුසල්ලාව නගරකට යනකම් අපි දෙමළ අපේ සහෝදර ජනතාව ජීවත් වෙන ප්‍රදේශයක්. ඒ ලස්සන ප්‍රදේශයේ සියලුම පහසුකම් වලින් සහිත ප්‍රදේශයක් නිෂ්පාදනය කරන්න ඉදිරි කාලයේදී අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒකට අපේ ඇමතිවරුන්ගෙමුත් මේ රජයේමුත් අපි උදව් උපකාර බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඔයාලා දන්නවා ගම්පල නගර කියන්නේ අගමැති කෙනෙක් හිටපු නගරයක්. අගමැති කෙනෙක් හිටපු නගරයේ දොළුව ප්‍රදේශයේ තවම ගෙවල් වලට වතුර නැති ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. අපේ ඇමතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා ගම්පල ප්‍රදේශයට ලොකු වතුර ව්‍යාපෘතියක් අපිට ලබා දෙන ලෙස. ඒ වගේම ඉඩම් ප්‍රශ්න තියෙනවා. ලයින් වල ජීවත් වෙන ජනතාවට ඇත්තට මේකත් මම හුඟක් තැන් වලට ගිහිල්ලා තියෙන අඩුම ලයින් වල කාලය අවසానයි. වතු වල ටොයිලට් ඇත්තටම ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ වගේම බඹරු හපල ගම්පල ප්‍රදේශයේ පුසල්ලාවේ මේතෙදිත් එක්කෙනෙක් නැති වුණා. ඊට කලින් වසර 8 ළමයෙකුත් නැති වුණා. ඒ නිසා අපිට එවටත් මේ රජය තුලින් උදව් කරන්න කිමින් මම මේ අවස්ථාව දීපු නියෝජක කතානායක කාරක සභා මන්ත්‍රීතුමාට බොහොම ස්තුතියි වෙනවා. බොහොම ස්තුතියි. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.